அனைவருக்கும் நிலா அகாடமியின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் வந்து நேற்று வெளிவந்தது. அதில் எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கம்யூனல் ரேங்க் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் பார்க்கலாம். இதில் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் படி ஜென்ரல் டேர்னில் வந்து பார்த்தோம்னா 719 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா பிசி எம்பிசி கம்யூனிட்டி வந்து பார்த்தோன்னா ஆக்குப்பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பிசி வந்து 70% வந்து போட்டிருக்கோம், எம்பிசி 30% வந்து பார்த்தோன்னா ஆக்குப்பை பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 2 to 3% அதர் கம்யூனல் வந்து பார்த்தோன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா பிசிக்கு எந்த கம்யூனல் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னா, மொத்தம் பிசிக்கு 619 வேக்கன்சிஸ் இருக்குங்க. இல்லை பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க ஜென்ரல் டேர்ன்லேயும் வந்து பார்த்தோன்னா இந்த 719 வேக்கன்சிலேயும் வந்து பார்த்தோன்னா எடுக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு அப் டு 1050 ரேங்க் வரைக்கும் இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து வந்து பிசிஎம்ங்க, இவங்களுக்கு 82 வேக்கன்சிஸ் இருக்குது. இவங்க 100 ரேங்க் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா கம்யூனல் ரேங்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து எம்பிசி, இவங்களும் ஜென்ரல் டேர்னில் வந்து பார்த்தோன்னா அதிகமாக ஆக்குப்பை பண்ணுற வாய்ப்பு இருக்குது. மொத்தம் இவங்களுக்கு வேக்கன்சி வந்து பார்த்தோம்னா 472 இருக்குங்க. இவங்களுக்கு 720 ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா எஸ்சி கேட்டகரிங்க, இதில் வந்து பார்த்தோன்னா 452 இருக்குங்க. மொத்தம் 452 இவங்களுக்கு 650 ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து எஸ்சிஏ கம்யூனிட்டிங்க, இதில் மொத்தம் 76 வேக்கன்ட் இருக்குங்க. இந்த 76ல் எவ்வளோ ரேங்க் வரைக்கும் அவங்களுக்கு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும்னா 100 ரேங்க் வரைக்கும் இருந்தால் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து எஸ்டி கேட்டகரி, மொத்தம் 49 வேக்கன்ட் இருக்குது. இவங்களுக்கு அப் டு 70 ரேங்க் வரைக்கும் இருந்தால் வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனால் இந்த ரேஷியோ வந்து அப்படியே மாறுங்க. ஆனால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க. ஆல்ரெடி எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் வேக்கன்சி வாங்கி ரிவைஸ் பண்ணி தான் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்க கம்யூனல் ரேங்க்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 90% வந்து பார்த்தோன்னா வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த கம்யூனல் ரேங்கை தாண்டி எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, உங்களோட கம்யூனலில் எத்தனை பேர் ஜென்ரலில் வந்து வேலை எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தாங்க பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். அனைவருக்கும் நன்றிகள்.